வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 1ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு மூவிலக்க எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் 11. இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் புதிய எண் பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகம். 10ஆம் இட இலக்கத்தின் 2 மடங்கோடு 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினால் 1ஆம் இட இலக்கம் கிடைக்கும் எனில் அந்த மூவிலக்க எண்ணை காண்க. கணக்கை வாசிச்சேன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு மூவிலக்க எண்ணை கண்டுபிடிக்கணும். 3 இலக்க எண்ணுனா அதுல என்னென்ன இருக்கும்னா 1ஆம் இடம் இருக்கும், 10ஆம் இடம் இருக்கும், 100ஆம் இடம் இருக்கும். அப்ப பாருங்க, 3 இலக்கங்கள் எக்ஸ் ஒய் இசன் எடுத்துக்கிட்டேன். என்பன முறையே 100ஆம் இடம் இலக்கம், 10ஆம் இடம் இலக்கம், 1ஆம் இடம் இலக்கம் என்க. இந்த எக்ஸ்ன்றது 100ஆம் இடம் இலக்கம், ஒய்ன்றது 10ஆம் இடம் இலக்கம், இசட்ன்றது 1ஆம் இடம் இலக்கம். அப்போ நமக்கு தேவையான மூவிலக்க எண் என்ன அப்படின்னா இது 100 எக்ஸ். ஏன்னா இது 100ஆம் இடம் இல்லையா, அதனால 100 எக்ஸ். அதுக்கடுத்து ஒய் 10ஆம் இடம், 10ஆம் இடம்னால 10 ஒய். அதுக்கடுத்தது இசட்ன்றது 1ஆம் இடம், இசட். எல்லாத்தையும் பிளஸ் பண்ணியாச்சு. இதான் என்னது நமக்கு தேவையான 3 இலக்க எண். நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகளை கண்டுபிடிச்சு இதுல தான் பிரதியிடணும். பிரதியிட்டா நமக்கு தேவையான மூவிலக்க எண் கிடைச்சிரும். சரியா? இப்ப பாருங்க, முதல்ல ஆரம்பிக்கலாமா? ஒரு மூவிலக்க எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் 11. இலக்கங்களை மட்டும்தான் கூட்டணும். இலக்கங்கள் என்னென்ன? 100ஆம் இட இலக்கம் பிளஸ் 10ஆம் இட இலக்கம் பிளஸ் 1ஆம் இட இலக்கம். இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருதா? 11 வருது. இது முதல் சமன்பாடு. அடுத்து பாருங்க, ரெண்டாவது பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் இதான் என்னது நமக்கு தேவையான நம்பர். இது என்ன செய்யணும்னா இலக்கங்களை வரிசை மாத்துறோம். அப்ப பாருங்க, இடமிருந்து வலம், இது அங்க போயிடும், இது இங்க வந்துடும், இது இங்க வந்துடும். இந்த மாதிரி வரிசை மாத்திரம் பாருங்க. எப்படி மாத்த போறோம்? இந்த இடத்துல 100 இசட், அதாவது இது அங்க போகும், இது இங்க வரும். அப்பனா இது முதல்ல வந்துருமா? 100 இசட். இது நடுவுல இருக்கு, அதனால இடம் மாறாது. 10 ஒய் பிளஸ் இந்த இடத்துல ஒரே ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு, வரிசை மாத்தியாச்சு. இது முதல்ல வந்துடும், இது நடுவில் கடைசி போயிடும். இந்த மாதிரி இடமிருந்து வலமா வரிசையை மாத்திரம்னா இது ஒரு புதிய எண். இந்த புதிய எண் எப்படி இருக்குன்னா பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகம். அப்ப இதுதான் பழைய எண். இது எத்தனை மடங்கு? 5 மடங்கு. அப்ப 5 இன்டூ 100 எக்ஸ் பிளஸ் 10 ஒய் பிளஸ் இசட். பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகம். அதிகம்னா பிளஸ் 46. இது சுருக்குனா நமக்கு ரெண்டாவது சமன்பாடு கிடைக்கும். பாருங்க, 100 இசட் பிளஸ் 10 ஒய் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் உள்ள பெருங்க. 5 100 பெருக்குனா 500 எக்ஸ், 5 50 பெருக்குனா 5 10 பெருக்குனா 50 ஒய் பிளஸ் 5 இசட் பெருக்குனா 5 இசட். இந்த 46 அப்படியே தான் வரும். இப்போ இந்த 46 மிச்சம் எல்லாத்தையும் இடது பக்கம் கொண்டு வாங்க. 100 இசட் பிளஸ் 10 ஒய் பிளஸ் எக்ஸ். இடது பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் 500 எக்ஸ். இது இடது பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 50 ஒய். இது இடது பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 5 இசட் ஈக்குவல் டு இந்த 46 மட்டும் இங்கே இருக்கட்டும். இப்போ பாருங்க, முதல்ல எக்ஸ் உறுப்பு பாருங்க. இங்க மைனஸ் 500 எக்ஸ் பிளஸ் ஒரு எக்ஸ் வேற வேற குறி கழிக்கணும். அப்ப 500ல 1 கழிச்சோம்னா 499. என்ன 499? மைனஸ் 499 எக்ஸ். ஒய் பாருங்க, மைனஸ் 50 ஒய் பிளஸ் 10 ஒய் வேற வேற குறி. அப்ப கழிக்கணும். 50ல 10 கழிச்சா 40. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் 40 ஒய். இசட் பாருங்க, 100 இசட்ல இருந்து 5 இசட் கழிச்சா 95 இசட். 95 இசட் ஈக்குவல் டு 46. இது ரெண்டாவது சமன்பாடு. அடுத்து மூணாவது சமன்பாடு இது பண்ணலாமா? இங்க ஆரம்பிக்குது பாருங்க. இந்த இடத்துல 10ஆம் இட இலக்கத்தின் 2 மடங்கோடு, 10ஆம் இட இலக்கம் என்ன? ஒய். அப்போ ஒய்யோட 2 மடங்கு, அப்ப 2 ஒய். இது கூட 100ஆம் இட இலக்கத்தை கூட்ட போறோம். 100ஆம் இட இலக்கம் என்ன இருக்கு? எக்ஸ். எக்ஸை கூட்டுறோம். கூட்டினா என்ன கிடைக்குதா? 1ஆம் இட இலக்கம் கிடைக்கும். 1ஆம் இட இலக்கம் என்ன? இசட். புரிஞ்சுதா பாருங்க. 10ஆம் இட இலக்கத்தோடு 2 மடங்கு. 10ஆம் இட இலக்கம் ஒய் 2 மடங்கு 2 கொண்டு பெருக்கிட்டோம். எதை கூட்டணும்? எந்த இதை கூட்டணும் பாருங்க? 100ஆம் இட இலக்கத்தை கூட்ட போறோம். 100ஆம் இட இலக்கம் என்ன? எக்ஸ். எக்ஸை கூட்டணும். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குதா? 1ஆம் இட இலக்கம் கிடைக்குது. அப்ப இதான் என்னது நமக்கு தேவையான மூன்றாவது சமன்பாடு. அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? 2 ஒய் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இசட். வரிசை எழுதிடுவோம். எக்ஸ், அதுக்கு அடுத்தது 2 ஒய், இது பிளஸ் இசட், இங்க வந்தா மைனஸ் இசட்டா மாறும், ஈக்குவல் டு 0. இதான் என்னது
மூணாவது சமன்பாடு. சமன்பாடுகளை உருவாக்கிட்டோம். இப்போ நம்ம தீர்க்க போறோம். தீர்க்கலாமா? என்ன செஞ்சிடலாம் பாருங்க. எதை நம்ம நீக்கணும்? நீக்கினா ஈஸியா இருக்கும். பாருங்க, முதல்ல 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிட்டு இசட்டை நீக்கிடலாமா? பாருங்க, முதல் சமன்பாடு என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 11. மூணாவது சமன்பாட்டை அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ன செஞ்சீங்க? மூணாவது சமன்பாடு என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. பாருங்க, எதுவுமே செய்ய வேண்டாம், தானாவே பிளஸ் இசட் மைனஸ் இசட் கேன்சல் ஆயிரும். ஒரு எக்ஸ் பிளஸ் ஒரு எக்ஸ் கூட்டினா 2x பிளஸ் ஒரு ஒய் பிளஸ் 2y கூட்டினா 3y ஈக்குவல் டு 11 0 கூட்டினா 11. இதான் என்னது? நமக்கு தேவையான 4வது சமன்பாடு. பாருங்க, 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிட்டு நம்ம எதை நீக்கணும்? ஒய்யை நீக்கணும். இப்போ என்ன செய்யணும்னா 2ஐயும் 3ஐயும் எடுக்கணும். அப்படி இல்லை 2ஐயும் 1ஐயும் எடுக்கணும். நம்ம 2ஐயும் 3ஐயும் எடுத்துக்கலாமா? எதை நீக்க போறோம்? இசட்டை நம்ம நீக்க போறோம். இங்க என்ன இருக்கு பாருங்க, இசட்டோட கெழு 95 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப இந்த சமன்பாட்டை நம்ம 95 கொண்டு பெருக்கணும். இந்த இடத்துல நமக்கு அந்த 2வது சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதிருங்க. 2வது சமன்பாடு என்ன இருக்கு? மைனஸ் 499x மைனஸ் 40y பிளஸ் 95z ஈக்குவல் டு 46. மூணாவது சமன்பாட்டை தான் நம்ம பெருக்க போறோம். எதை கொண்டு? 95 கொண்டு பெருக்கலாமா? இங்க 95x பெருக்குனா 95x. இங்க 2 இருக்கு, நம்ம 95 கொண்டு பெருக்கலாம். 2 95 190 பிளஸ் 190 y மைனஸ் அப்படியே வந்துடும். இங்க z மட்டும் இருக்கு, 95 கொண்டு பெருக்குனா 95z ஈக்குவல் டு 0 இருக்கு. 0 95 பெருக்குனா 0 தான். பாருங்க, நம்ம குறி எதுவுமே மாற்ற வேண்டாம். பிளஸ் 95z மைனஸ் 95z கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, மைனஸ் 499x பிளஸ் 95x வேற வேற குறி. அப்ப 499ல 95 கழிச்சோம்னா 404. என்ன 404? பெரிய நம்பருங்களா மைனஸ் மைனஸ் 404x. இங்க பாருங்க, 190y மைனஸ் 40y. அப்போ 190ல 40 கழிச்சா 150. 150y ஈக்குவல் டு 46 0 கூட்டினா 46. இதான் என்னது? நமக்கு தேவையான எத்தனாவது சமன்பாடு? 5வது சமன்பாடு. இப்ப பாருங்க, 4வது சமன்பாட்டுல எக்ஸ் உறுப்பு ஒய் உறுப்பு, இங்க எக்ஸ் உறுப்பு ஒய் உறுப்பு. இப்போ நம்ம எதை நீக்கலாம்? ஒய்யை நீக்கிடலாமா? இங்க ஒய்யோட கெழு என்ன இருக்கு? 150. ஆனா இங்க ஒய்யோட கெழு என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்ப இதை எதை கொண்டு பெருக்குனா 150 வரும்? 3 50 கொண்டு பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 150 வரும். அப்ப இந்த இடத்துல 4வது சமன்பாட்டை எதை கொண்டு பெருக்க போறோம்? 50 கொண்டு பெருக்க போறோம். 3 50 கொண்டு பெருக்கினாதான் நம்ம 150 வரும். 50 கொண்டு பெருக்கலாமா? இப்ப பாருங்க, இங்க 2 இருக்கு இல்லையா? நம்ம 50 கொண்டு பெருக்கினா என்ன வரும்? 100 வருமா? அப்ப 100x. இங்க 3 இருக்கு, நம்ம 50 கொண்டு பெருக்கிறோம். அப்போ 3 50 150y ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 11 இருக்கு. 11 50 கொண்டு பெருக்கினா 550. 550. இப்ப பாருங்க, 2 ஒரே குறியா இருக்கு, கேன்சல் ஆகாது. அப்ப குறியை மாத்துங்க. இங்க மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். சரியா? இருங்க, ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பர்ல கீழே நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்க போறோம். அப்படி இருங்க. இப்போ நம்ம இதை தான் இந்த இடத்துல கேன்சல் பண்ண போறோம். எழுதலாமா? பாருங்க, பிளஸ் 150y மைனஸ் 150y கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் 404x நம்ம மாத்திர குறியை தான் பார்க்கணும். மைனஸ் 100x 2 ஒரே குறி. கூட்டம் என்ன வரும்? 404 100 கூட 504. என்ன 504? மைனஸ்ல மைனஸ் 504x ஈக்குவல் டு 46 மைனஸ் 550 வேற வேற குறி. அப்ப 550ல 46 கழிச்சா 504. என்ன 504? மைனஸ் 504. மைனஸ் 504. நமக்கு பாருங்க, x ஈக்குவல் டு மைனஸ் 504. இந்த மைனஸ் 504 எக்ஸ் கூட பெருக்கல இருக்கு, இங்க வந்தா வகுத்தலா மாறும். மைனஸ் 504 கேன்சல் ஆயிருமா? பாருங்க, எல்லாமே கேன்சல். மைனஸ் மைனஸ் கேன்சல், 5 கேன்சல். அப்ப என்ன இருக்கு? 1 இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல எதுவுமே இல்லை, 1. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1. நம்ம எதோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம்? எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒய் வேணும், இசட் வேணும் இல்லையா? இது கொண்டு போய் எங்க பிரதியிடலாம் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1 என சமன்பாடு 4ல் பிரதியிட. 4வது சமன்பாட்டுல நம்ம பிரதியிடுவோம். இங்க இருக்கு பாருங்க, 4வது சமன்பாடு என்ன இருக்கு? 2x பிளஸ் 3y ஈக்குவல் டு 11. 2x 2 எக்ஸுக்கு பதிலாக 1 பிளஸ் 3y ஈக்குவல் டு 11. நமக்கு என்ன வேணும்? y தானே வேணும். y ஈக்குவல் டு 11
இந்த இடத்துல பாருங்க 1 2 பேர்னா 2 ஓ 2 2 என்ன 2 பிளஸ் 2 வலது கொண்டு போங்க -2. அப்போ y ஈக்குவல் டு 11ல் 2 கழிச்சா 9 பை இந்த 3 இங்க வந்தா வகுத்தலா மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 3 9. அப்போ y ஈக்குவல் டு என்ன 3. நமக்கு என்ன வேணும்? z மட்டும் வேணும் இல்லையா? எதை எங்க கொண்டு போய் பிரதியிடலாம் பாருங்க. x ஈக்குவல் டு 1 y ஈக்குவல் டு 3 என சமன்பாடு 1ல் பிரதியிட. 1வது சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போறோம். 1வது சமன்பாடு என்னன்னு பார்த்துடலாமா? அங்க இருக்கு பாருங்க. x பிளஸ் y பிளஸ் z ஈக்குவல் டு 11. இதெல்லாம் கொண்டு வந்து பிரதியிட போறோம். பிரதியிடலாமா? பாருங்க. x பிளஸ் y பிளஸ் z இது எதுக்கு சமமா இருக்கும்? 11க்கு சமமாக இருக்கும். எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு பிரதிட்டோம். பாருங்க z ஈக்குவல் டு 11 1 3 கூட்டினா 4 வலது கொண்டு வாங்க -4. அப்ப z ஈக்குவல் புரிஞ்சுதா? 1 3 கூட்டினா 4 பிளஸ் 4 வலது கொண்டு தான் -4. 11ல் 4 கழிச்சிருங்க 7. நமக்கு தேவையான எல்லா இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். x கண்டுபிடிச்சிட்டோம், y கண்டுபிடிச்சிட்டோம், z கண்டுபிடிச்சோம். therefore தேவையான மூவிலக்க எண் என்ன? மூவிலக்க எண் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 100x பிளஸ் 10y பிளஸ் z. இதான் நம்ம முதல்ல எழுதியிருக்கோம் பாருங்க. எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. 100x பிளஸ் 10y பிளஸ் z. இதெல்லாம் நம்ம பிரதியிட போறோம். எதை? நம்ம கண்டுபிடிச்ச xy z மதிப்புகள். x ஓட மதிப்பு 1, y ஓட மதிப்பு 3, z ஓட மதிப்பு 7. பிரதியிடலாமா? ஈக்குவல் டு 100 இன்ட்டு x ஓட மதிப்பு 1 10 இன்ட்டு y ஓட மதிப்பு 3 பிளஸ் z ஓட மதிப்பு 7. சுருக்கிடலாமா? 100 1 பெருக்குனா 100 10 3 30 7 அப்படியே வந்துடும். கூட்டிருங்க. 100 30 கூட 130 130 137. இதான் என்னது? நமக்கு தேவையான மூவிலக்க எண். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.